சில பேருக்கு நோய் வரும், அது காக்கா வலிப்பு வரும், சில பேருக்கு அரிப்பு நோய் வரும், சில பேருக்கு சொறி நோய் வரும். இது சீசனுக்கு சீசன். இது வெயில் சீசன் பாருங்க, கொஞ்சம் ரொம்ப ஓவரா அதிகமா போயிடுச்சு. இந்த திருச்சிக்கு வந்தோடனேயே அடுத்த முதலமைச்சர் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. 4 பேர் சேர்ந்து ஒருத்தரை தூக்கிட்டு போறாங்கன்னா எங்க தூக்கிட்டு போவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நான் சொல்லல, தேர்தல் கமிஷன் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு கை தட்ட கூடாது. நான் சொல்றது நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது. 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போனாங்கன்னா எதுக்கு போவாங்கன்னு முடிவு பண்ணிக்கோங்க. உட்காந்து கண்ணாடியை கழட்டி காட்டினார்னா எல்லாம் பார்த்தவங்க எல்லாம் இருக்காங்க. அப்படி கண்ணாடி எடுத்து சுழட்டி விட்டார்னா அது ஒரு அழகு. தொப்பி எடுத்து ஆட்டி விட்டார்னா அது ஒரு அழகு. அப்படியே கட்சி பிடித்து கையில வச்சு இப்படி தொடச்சார்னா அது ஒரு அழகு. அவர் எங்க வேட்பாளர் முதலமைச்சர் சொல்றதுக்கு ஒப்பந்தம் போடுறானுங்க. நடராஜா கோச்சுக்காத, புடிச்சிட்டு வர்றான் 4 பேர் மேடையில. முதலமைச்சர் டிக்ளேர் பண்ற அன்னைக்கு நிக்க முடியல அவனால. தேர்தல் கமிஷன் வந்து கேஸ் போடுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இதை விட்டா வேற வழியில திட்டி இருக்கிறது எங்க தலைவனை. இந்த இயக்கத்தினுடைய வேற எங்கள் அம்மாவை இந்த நாட்டுக்கு அடையாளம் காட்டிய எங்கள் செல்ல தலைவனை பற்றி பேசுகிறேன். நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்போமா? புரட்சி தலைவரை பற்றி இனி ஒரு தடவை பேசுவதாக இருந்தால் அடுத்த அடி தாங்க. நான் சொல்லல, முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது புருஷன், பொண்டாட்டி, தம்பி 3 பேருக்குமே நாக்குல சனி. ஏன்னா இந்த பொம்பளை பேசாம போனோமா, புருஷன் பேரை சொன்னோமா, ஓட்ட கேட்டு வந்தோமா, மக்கள் போடுறாங்களா இல்லையான்னு பேசாம போகணும். அவளுக்கு சனி இங்க திருச்சியில வந்து புடிச்சிருச்சு. இங்க சுத்தி அம்மாக்களா இருக்காங்க, எல்லாம் மாரியாயி எல்லாம் இருக்காங்க. புரட்சி தலைவரை பேசணுன்னே புடிச்சிருச்சு. அது எங்க அம்மாவை பேசணுன்னே புருஷன் வந்து எங்க இருக்கிறாருன்னே தெரியல. புரட்சி தலைவி அம்மாவை பேசின உடனேயே புருஷன் சிங்கப்பூர்ல இருக்கிறாருன்னு முந்தா நாள் செய்தி வருது. அடுத்த நாள் இல்ல இங்கதான் இருக்கிறாருன்னு. முதல்ல எங்க இருக்கிறாருன்றத சொல்ல மாட்டேன்றான். அது வேற. நேற்றுக்கு பாத்தீங்கன்னா சென்னையில இந்த அம்மாவுடைய தம்பி ஒரு பட்டியல் வாசிச்சிருக்கிறாரு. துணை முதலமைச்சர் வை கோபால்சாமி, நிதியமைச்சர் ராமகிருஷ்ணன், ஒரு சாதாரண தொண்டனை கூட அமைச்சராக்கி பார்க்கக்கூடிய மிகப்பெரிய சரித்திரத்தை படைத்தவர் புரட்சி தலைவி அம்மா மட்டும்தான். கடைக்கோடி தொண்டன் கூட பதவிக்கு வர முடியும். சொல்லட்டுமே, அன்புமணி ராமதாஸ் சொல்லட்டுமே, என் பையனுக்கு வேண்டாம், ஜி.கே. மணி கொஞ்ச நாளைக்கு முதலமைச்சரா இருக்கட்டும் சொல்ல முடியாது. அவர் வந்து நாங்க ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம். யார் சொல்றது? மருத்துவக் கல்லூரி இடஒதுக்கீடு செய்வதில் ஊழல் குற்றச்சாட்டு செய்யப்பட்டு இன்றைக்கு கோர்ட் படிக்கட்டுகளில் ஏறிக்கொண்டிருக்கிற அன்புமணியை வைத்துக் கொண்டு இவர்தான் அடுத்த முதலமைச்சர் சொன்னா நாடு நம்புமா? நாடு ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ளாது. முதலமைச்சர் அப்படின்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும், அதுக்கு ஒரு யோகிதை வேணும். முதலமைச்சர் சொல்றவங்க எல்லாம் முதலமைச்சர் ஆயிட முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி எப்ப ஆரம்பிச்சாங்க? அவர் என்ன சொன்னாரு? அவர் என்ன பேசினாரு? நான் வன்னியருக்கு தான் பாடுபடுவேன். ஆனா கடைசியில கழுதது எஞ்சு கட்டரும்பாயி இப்ப மகனை முதலமைச்சர் டிக்ளேர் பண்ணிட்டாரு. அடுத்து இருக்கக்கூடிய சில்லறை கட்சி உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த சில்லறை கட்சி எல்லாம் ஓட்டசல் பேரிச்சம்பளத்துக்கு போடக்கூடிய காயலாங்கடைக்கு போற கட்சி தான். மீதி கட்சி எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே செல்வாக்கு இருக்கிற கட்சிகளான்னு தெரியாது.